வேல் என்றாலே முருகன் அப்படிங்கிறது நமக்கு மறக்காம நம்முடைய ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தைப்பூச தினம் அதற்கு ஒரு உத்தமமான தினம் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு சக்தி ஞான வேலை தந்து அம்பிகையினுடைய அருளை சுவாமி பெற்ற பரிபூர்ணமான ஆசி பெற்ற நாளை நாம் இந்த தைப்பூச நாளில் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு செய்வது, முருகப்பெருமானுக்கு காவடி வழிபாடு செய்வது, முருகப்பெருமானை பாத யாத்திரையாக போய் சென்று தரிசனம் செய்வது, விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவது, அன்னதானம் செய்வது, இப்படி அனைத்து விஷயங்களும் இந்த தைப்பூச நாளில் நாம் செய்வதுண்டு. பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்தில் தான் நாம் முருகனை வழிபாடு பண்ணணும். தைப்பூசத்துக்கு வழிபடுவதற்குரிய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 9:20 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம். மாலை 6:15 முதல் 7:30 வரைக்கும் நாம் வழிபாடு செய்யலாம். இந்த நேரங்களை நீங்கள் முருகருடைய திருவுருவ படம் எடுத்துக்கோங்க, நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. என்ன மலர் கிடைக்குதோ வைங்க. சிவப்பு நிறத்தில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வெள்ளை நிற மலர்கள் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பில் கிடைச்சா உத்தமம். இல்லையா, வெள்ளை நிற மலர்கள் கூட முருகனுக்கு ரொம்ப விசேஷமானதான், வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் செஞ்சு வைங்க. ஒன்று சக்கரை பொங்கலோ அல்லது பாயசமோ. எதுவுமே செய்ய முடியலையா 2 வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வைங்க, தாராளமாக போதும். நெய்வேத்தியம் என்பது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது முடியுதோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வழிபாடு செய்வதற்கு என்ன பாராயணம் பண்ணலாம்? திருப்புகழ் படிக்கலாம். கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள் இருக்கு. அந்த 108 பாட்டையுமே நம்ம பாராயணம் பண்ணலாம். அதோட மட்டும் இல்லை, அனுபூதி இருக்கு, கந்தர் கலி வெண்பா இருக்கு, இதோட நமக்கு வேல் வகுப்பு இருக்கு, வேல் மாறல் இருக்கிறது. என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை படிங்க. ஒரு பாட்டாவது முருகப்பெருமானை நினைச்சு உள்ளம் முருகி பாடினா முருகன் என்ன தருவார்? எல்லாம் தருவார்.